ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 9 தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் பார்ட் 1. எந்த நூற்றாண்டு வரையிலான தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் பாதாமி அதாவது வாதாபி சாளுக்கியருக்கும் மேலை சாளுக்கியருக்கும் காஞ்சி பல்லவருக்கும் இடையிலான மோதல்கள் முதன்மை பெறுகின்றது? பொதுவாண்டு 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில். பொதுவாண்டு 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் யாருக்கு இடையிலான மோதல்கள் முதன்மை பெறுகின்றது? பாதாமி அதாவது வாதாபி சாளுக்கியருக்கும் மேலை சாளுக்கியருக்கும் காஞ்சி பல்லவருக்கும் இடையிலான மோதல்கள் முதன்மை பெறுகின்றது. எந்த காலகட்டத்தில் பண்பாடு, இலக்கியம் ஆகிய துறைகளில் மகத்தான முன்னேற்றங்களை கண்டது? பொதுவாண்டு 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில். இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பக்தி இயக்கம் எந்த காலப்பகுதியில்தான் தமிழகத்திலிருந்து தோன்றியது? பொதுவாண்டு 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில். கோவில் சுற்று சுவர்களிலும் தூண்களிலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களும் செப்பு பட்டயங்களுமே எந்த காலகட்ட வரலாற்றுக்கு முக்கிய சான்றுகளாகும்? தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சியின் காலகட்டத்திற்கான சான்றுகள். சாளுக்கிய அரசர்கள் எந்தெந்த மொழிகளில் கல்வெட்டுக்களை வெளியிட்டுள்ளனர்? கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம். பல்லவ அரசர்கள் எந்தெந்த மொழிகளில் கல்வெட்டுக்களை வெளியிட்டுள்ளனர்? தமிழ், சமஸ்கிருதம். சரியா தவறா? பிராமணர்களுக்கு இறையிலியாக வழங்கப்பட்ட நிலங்களை பதிவு செய்யவும், மத நிறுவனங்களுக்கு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிறரும் கொடுத்த கொடைகளை பதிவு செய்யவும் சாளுக்கிய அரசர்கள் கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வெளியிட்ட கல்வெட்டுக்களும், பல்லவ அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழியில் வெளியிட்ட கல்வெட்டுக்களும் முக்கிய சான்றுகளாக உள்ளது. ஆம், சரி. 2ஆம் புலிகேசியினுடைய அவைக்கள புலவரான யார் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஐஹோல் கல்வெட்டு சாளுக்கிய கல்வெட்டுக்களையே மிக முக்கியமானதாகும்? ரவி கீர்த்தி என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஐஹோலே கல்வெட்டு. கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கண நூல். கவிராஜ மார்க்கம், பம்ப பாரதம், விக்ரமார்ஜுன விஜயம். நன்னையாவால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட எந்த நூல் மிக முக்கிய வரலாற்று செய்திகளை முன்வைக்கின்றது? மகாபாரதம். தமிழ்நாட்டில் தோன்றிய பக்தி இயக்கத்தின் விழுமிய வெளிப்பாடுகள் யார் இயற்றிய பாடல்களில் மிளிர்ந்தது? ஆழ்வார்களும் நாயன்மார்களும். யாருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்பட்டது? வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள். சைவ இலக்கியங்கள் எத்தனை திருமுறைகளாக தொகுக்கப்பட்டது? 12 திருமுறைகளாக. சைவ இலக்கியங்களில் மிக முக்கிய நூல்கள். அப்பர் திருநாவுக்கரசர், சம்பந்தர் திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் இயற்றிய தேவாரம், மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம் ஆகியவை மிக முக்கிய சைவ நூல்களாகும். சேக்கிழாரால் எழுதப்பட்ட பெரிய புராணமும் எந்த வரலாற்று செய்திகளை முன்வைக்கின்றது? பல வரலாற்று செய்திகளை முன்வைக்கின்றது. முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய எவை பல்லவர் கால வரலாற்றிற்கு ஒரு முக்கிய சான்றாக உள்ளது? மத்த விலாச பிரகாசனம். கிழக்கு மலையிலிருந்து சூரியனும் சந்திரனும் எழுதுவது போல தனது இன அரச வம்சாவளியில் இருந்து தோன்றிய நரசிம்மவர்மனின் பேரன். அவர் இளவரசர்களின் மகுடங்களுக்கெல்லாம் மணிமகுடம். அவர் தலை எதற்கும் எங்கும் பணிந்ததில்லை. எதிரி அரசர்களின் யானை படைகளை எதிர்த்து விரட்டிய சிங்கம். நரசிம்மாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட தோற்றமுடையவர். அவரே இளவரசராக பூமிக்கு வந்திருக்கிறார். சோழர்கள், சேரர்கள், களப்பிரர்கள், பாண்டியர்களை மீண்டும் மீண்டும் தோற்கடித்துள்ளார். அவர் 1000 கரமுடையான். 1000 கரமுடைய காத்தவராயன் போல நூற்றுக்கணக்கான போர்களில் 1000 கரங்கள் கொண்டு போரிட்டது போல் செயல்பட்டவர். பரியாலா, மணிமங்கலம், சுரமாரா போர்களில் வெற்றி சொல்லின் ஒவ்வொரு எழுத்தையும் புலிகேசியின் முதுகில் பொறித்து புறமுதுகிட்டு ஓட செய்தார். குடமுனி, அகத்தியர் அரக்கன் வாதாபியை அழித்தது போல் வாதாபி நகரை அழித்தார்.
இந்த செய்தி எவற்றிலிருந்து பெறப்பட்டது? கூறும் செப்பு பட்டயத்திலிருந்து. வரி 12. சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு உள்ளிட்ட பல கல்வெட்டுக்கள் எவை குறித்த விவரங்களை வழங்குகின்றது? பல்லவ சாளுக்கிய மோதல்கள் குறித்த விவரங்களை வழங்குகின்றது. பரமேஸ்வரவர்மனின் எந்த செப்பேடு போர் வெற்றியை பற்றி கூறுகின்றது? கூறும் செப்பேடு. 3ஆம் நந்திவர்மனுடைய எந்த செப்பேடு போர் வெற்றிகளை பதிவு செய்கின்றது? வேலூர் பாளைய செப்பேடு. பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள். தீபவம்சம், மகாவம்சம். பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த நூல்களான தீபவம்சம், மகாவம்சம், சீன பயணிகளான யுவான்சுவாங், இச்சிங் ஆகியோரின் பயண குறிப்புகள் யாருடைய சமூக மத பண்பாட்டு நிலைகள் குறித்த விவரங்களை வழங்குகின்றது? பல்லவர் கால சமூக மத பண்பாட்டு நிலைகள் குறித்த விவரங்களை வழங்குகின்றது. எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த அரபு நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் மற்றும் புவியியலாளர்களுமான சுலைமான் அல் மசூதி, இபின் கௌகா போன்றோரின் பயண குறிப்புகள் இந்தியாவின் அரசியல் சமூக பொருளாதார நிலைகளை பற்றி நமக்கு கூறுகின்றது. 9, 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஐஹோல், வாதாபி, பட்டாடக்கல் ஆகிய இடங்களைச் சேர்ந்த கோவில்களில் உள்ள சிற்பங்கள் எந்த கால பண்பாட்டை பிரதிபலிக்கின்றது? தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி பண்பாட்டை பிரதிபலிக்கின்றது. எத்தனை சாளுக்கிய அரச குடும்பங்கள் உள்ளது? 2 சாளுக்கிய அரச குடும்பங்கள் உள்ளது. ஒன்று வாதாபி சாளுக்கியர், மற்றொன்று கல்யாணி சாளுக்கியர். சாளுக்கிய அரச வம்சம் அதனை உருவாக்கிய யார்? வாதாபிக்கு அருகே உள்ள ஒரு குன்றினை சுட்டி கோட்டையை கட்டியதோடு வலுவான சக்தியாக உதயமானது. 1ஆம் புலிகேசி. பொதுவாண்டு 543 முதல் 566 வரை. யாருடைய மேலாதிக்கத்தின் கீழ் இருந்த 1ஆம் புலிகேசி தன்னை சுதந்திர அரசராக பிரகடனப்படுத்தி கொண்டார்? கடம்பரின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்த அவர். யார் யஜ்யங்களை நடத்தியதாகவும் அஸ்வமேத யாகம் நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது? 1ஆம் புலிகேசி. சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபி யாரால் நிறுவப்பட்டது? கீர்த்திவர்மனால். கீர்த்திவர்மனுடைய காலகட்டம் 566 முதல் 597 வரை. 1ஆம் புலிகேசியின் பேரன் யார்? 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசியின் காலகட்டம் 609 642 வரை. 1ஆம் புலிகேசியின் பேரனான யார் அரசர் மங்களேசனை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசராக பிரகடனப்படுத்தி கொண்டார்? 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசி மங்களேசனை தோற்கடித்த நிகழ்வு எந்த கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது? ஐஹோலே கல்வெட்டில். 2ஆம் புலிகேசியின் போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது எந்த நதிக்கரையில் ஹர்ஷரை வென்றது? நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வென்றது. 2ஆம் புலிகேசியின் அரசியல் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவர்? மாலவம், கலிங்கம் மற்றும் தக்காணத்தின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அரசர்கள். பனவாசியின் கடம்பர்களையும் தலக்காடு அதாவது மைசூர் கங்கர்களையும் வெற்றி கொண்டவர் யார்? 2ஆம் புலிகேசி. யார் காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை பல்லவ அரசரான 1ஆம் மகேந்திரவர்மன் முறியடித்தார்? 2ஆம் புலிகேசியின். பல்லவ அரசனான யார் வாதாபியை தாக்கி 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து கைப்பற்றினார்? 1ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் நரசிம்மவர்மனின் காலகட்டம் 630 668 வரை. பல்லவ அரசனான 1ஆம் நரசிம்மவர்மன் வாதாபியை தாக்கி கைப்பற்றினார். இந்த போரில் யார் உயிர் துறந்தார்? 2ஆம் புலிகேசி. நரசிம்மவர்மன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்ததிலிருந்து எந்த பகுதி சாளுக்கிய பேரரசின் கிழக்கு பகுதியில் மீதான பல்லவர்களின் கட்டுப்பாட்டு பல ஆண்டுகள் நீடித்தது? வாதாபி சாளுக்கிய பேரரசின் கிழக்கு பகுதியின் மீதான. 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் வெற்றி கொள்ளப்பட்டனர்? ராஷ்டிரகூடர்களால். யாருடைய நிர்வாகத்தில்? அரசரின் நிர்வாகத்தின் தலைவர். ஒரு அரசருக்கு பிறகு அவருடைய மூத்த மகனே அரசராக வேண்டும் என்ற மரபு முழுமையாக பின்பற்றப்படவில்லை சாளுக்கியர்களின் அரச நிர்வாகத்தில்.
சாளுக்கிய அரசர்கள் எவற்றின்படி ஆட்சி புரிவதாக கூறினர்? தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றின்படி. சாளுக்கிய மன்னர்களில் யார் மனு சாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார்? முதலாம் புலிகேசி. தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் எந்தெந்த பட்டங்களை சூட்டிக்கொண்டனர்? மகாராஜன், சத்தியசிரயன், ஸ்ரீ பிருத்திவி வல்லபன் எனும் பட்டங்களை சூட்டிக்கொண்டனர். யாரை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர். சாளுக்கியர் ஆட்சியின் போது என்னென்ன பட்டங்களும் பிரபலமாகியது? பத்ரகாரன், மகாராஜாதிராஜன். பல்லவ அரசில் எந்தெந்த பட்டங்களை சூட்டிக்கொண்டனர்? தர்ம மகாராஜாதிராஜா, மகாராஜாதிராஜா, தர்ம மகாராஜா, மகாராஜா எனும் உயர்வாக ஒலிக்கும் பட்டங்களை சூட்டிக்கொண்டனர். எந்த செப்பு பட்டயத்தில் அக்னிஸ்தோம, வாஜ்பேய, அஸ்வமேத வேள்விகளை நடத்தியவர் என்று அரசர் அறிமுகம் செய்யப்படுகின்றார்? ஹிரகடஹள்ளி செப்பு பட்டயத்தில். எந்த உருவம் சாளுக்கியரின் அரச முத்திரை? காட்டு பன்றியின் உருவம். காட்டு பன்றியின் உருவமே சாளுக்கிய அரசரின் அரச முத்திரையாகும். இது யாருடைய அவதாரத்தை குறிப்பது? விஷ்ணுவின் வராக அவதாரத்தை குறிப்பது. பல்லவர்களின் அரச முத்திரை யாது? சிவபெருமானின் வாகனமான காளை, அதாவது நந்தி, பல்லவர்களின் அரசு முத்திரையாகும். யார் வழிவந்த சாளுக்கிய வம்சாவளியினர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநர்களாக நியமித்தனர்? முதலாம் ஜெயசிம்மனின். எந்த சாளுக்கிய இளவரசி கல்வெட்டு ஆணைகளை பிறப்பித்துள்ளார்? விஜய பத்ரிகா என்னும் பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி. ராஜசிம்மனின் அரசியான யாருடைய உருவம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் காணப்படுகின்றது? அரசி ரங்க பதாகாவின். ஐகோல் எங்கு உள்ளது? ஐகோல் கர்நாடகா, அதாவது மேகுடி கோவில் ஒரு குன்றின் மேல் உள்ளது ஐகோல். ஐகோல் சமண கோவிலின் கிழக்கு சுவரில் எத்தனை வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது? 19 வரிகளை கொண்ட. ஐகோல் சமண கோவிலின் சமஸ்கிருத கல்வெட்டு எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தது? சக வருடம் 556, கிபி 634, 635 காலத்தை சார்ந்தது. ஐகோல் கல்வெட்டு செய்திகளை எழுதியவர் யார்? ரவி கீர்த்தி என்ற கவிஞர். ஐகோல் கல்வெட்டு சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் டேஷ் மெய்கீர்த்தி. சத்தியஸ்ராய என்றால் என்ன? உண்மையின் உறைவிடம். குறிப்பாக அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த யாரை பற்றி குறிப்பிட்டுள்ளனர்? இரண்டாம் புலிகேசி சத்தியஸ்ராய உண்மையின் உறைவிடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். எந்த கல்வெட்டு சாளுக்கியரின் அரச வம்ச வரலாற்றை இரண்டாம் புலிகேசி தன் பகைவர்கள் அனைவரையும் குறிப்பாக ஹர்ஷவர்தனரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகின்றது? ஐகோல் கல்வெட்டு. சாளுக்கிய அரசியல் அதிகாரங்கள் அனைத்தும் அரசருடைய கரங்களில் வழங்கப்பட்டிருந்தது. அமைச்சரவை பற்றிய கல்வெட்டுகளில் குறிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவை எந்த அதிகாரியை பற்றி குறிப்பிடுகின்றது? மகா சந்தி விக்கிரக என்னும் அதிகாரியை பற்றி குறிப்பிடுகின்றது. சாளுக்கிய அரசர்களின் ஆட்சியில் 4 அமைச்சர்களை குறித்து கல்வெட்டுக்கள் பேசுகின்றது. அவை யாவை? பிரதான முதலமைச்சர், மகா சந்தி விக்கிரகிக வெளி விவகாரத்துறை அமைச்சர், அமத்தியா வருவாய்த்துறை அமைச்சர், சமகர்த்தா அரசு கருவூல அமைச்சர் ஆகியோர் ஆவர். நிர்வாக வசதிக்காக சாளுக்கியர்கள் நாட்டை பல பிரிவாக பிரித்தனர். அவை யாவை? விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம். சாளுக்கியர் காலத்து கல்வெட்டுக்கள் எந்த அதிகாரிகள் குறித்து பேசுகின்றது? விசயாபதி, சமந்தா, கிராமபோகி, மபத்ரா என்னும் அதிகாரிகள் குறித்து பேசுகின்றது. சாளுக்கிய அரசில் அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டவர் என்னவென்று அழைக்கப்பட்டார்? விசயாபதி. சாளுக்கிய அரசாட்சியில் நிலப்பிரபுக்கள் யாவர்? சமந்தா. சாளுக்கியருடைய ஆட்சி காலகட்டத்தில் கிராம அளவிலான அதிகாரிகள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? கிராம்போகி, கிராம கூடர்.
சாளுக்கியருடைய ஆட்சியில் கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? மகாத்ரா என்போர். சாளுக்கியருடைய அரசாட்சியில் பொதுவாக அரசர்கள் தங்களின் மகன்களை மாகாண ஆளுநர்களாக அமர்த்தினர். மாகாண ஆளுநர்கள் தங்களை எந்தெந்த பெயரில் அழைத்து கொண்டனர்? ராஜமார்க ராஜன் என்றும் ராஜாதித்ய ராஜ பரமேஸ்வரன் என்றும் அழைத்து கொண்டனர். மாகாண ஆளுநர்களில் சிலர் எந்த பட்டத்தை பெற்றிருந்தனர்? மகா சமந்தா என்னும் பட்டத்தை பெற்றிருந்தனர். மேலும் படைகளை வைத்தும் பராமரித்தனர். விஷயாவின் தலைவர் யார்? விசயாபதி ஆவார். விஷயாக்கள் மீண்டும் எவ்வாறு பிரிக்கப்பட்டது சாளுக்கியருடைய ஆட்சியில்? புக்திகளாக. புக்தியின் தலைவர் யார்? போகபதி. சாளுக்கியருடைய ஆட்சியில் கிராமங்களில் பாரம்பரியமாக வருவாய் அலுவலர்களாக பணியாற்றியவர் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? நலகவுண்டர். சாளுக்கியர் ஆட்சியில் அரசரால் நியமிக்கப்பட்ட யார் கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியாக இருந்தார்? கவுண்டர் அல்லது போகிகன். சாளுக்கியருடைய ஆட்சியில் கிராம கணக்கர் என்னவாக இருந்தார்? கரணா. சாளுக்கியர் ஆட்சியில் கிராம கணக்கராக அழைக்கப்பட்ட கரணா இவர் என்னவென்றும் அழைக்கப்பட்டார்? கிராமணி என்றும் அழைக்கப்பட்டார். சாளுக்கியர் ஆட்சியில் கிராம அளவில் கிராம மக்களை கொண்ட எந்த குழுவின் கைகளில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் இருந்தது? மகாஜனம். சாளுக்கியருடைய ஆட்சி அதிகாரத்தில் எந்த சிறப்பு அதிகாரி கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டார்? மகாபுருஷ். யார் சிறு நகரங்களின் அதிகாரிகளாக சாளுக்கியரது ஆட்சியில் இருந்தார்? நகரபதி, புரபதி. சாளுக்கியர்கள் எந்தெந்த மதங்களை ஆதரித்தனர்? சைவம் மற்றும் வைணவம். சாளுக்கியர்கள் எந்தெந்த கடவுளுக்கு கோயில்களை எழுப்பியுள்ளனர்? சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில்களை அமைத்த சாளுக்கியர்கள் இந்த கோவில்களில் முறையான வழிபாடுகளும் சடங்குகளும் விழாக்களும் நடத்தப்படுவதற்காக கங்கை பகுதியிலிருந்து யார் அழைத்து வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர்? பிராமணர்கள். சாளுக்கிய அரசர்களில் யார் வேள்விகளை நடத்தினர்? முதலாம் கீர்த்திவர்மன், மங்களேசன், இரண்டாம் புலிகேசி. வேள்விகளை நடத்திய சாளுக்கிய மன்னர்களான முதலாம் கீர்த்திவர்மன், மங்களேசன், இரண்டாம் புலிகேசி ஆகியோர் எந்த பட்டங்களையும் தரித்து கொண்டனர்? பரம வைஷ்யன, பரம மகேஸ்வர. சாளுக்கிய அரசர்கள் போர் கடவுளான யாருக்கு முக்கியத்துவம் அளித்தனர்? கார்த்திகேயனுக்கு. சாளுக்கியருடைய அரசாட்சியில் எந்த மடங்கள் சைவத்தை பரப்பும் மையங்களாக இருந்தது? சைவ மடங்கள். சாளுக்கியர்கள் வேறு எந்த மத பிரிவுகளையும் ஆதரித்தனர்? ஆசிவீக மத பிரிவுகளையும். சாளுக்கிய அரசர்கள் எந்த மையங்களுக்கு மிக தாராளமாக நிலங்களை வழங்கினர்? சமண மத மையங்களுக்கு. கவிஞர் என இரண்டாம் புலிகேசியால் புகழ் மாலை சூட்டப்பட்ட யார் ஒரு சமண அறிஞர் ஆவார்? ரவிகீர்த்தி. சமண மதத்தைச் சேர்ந்த கிராம அதிகாரி ஒருவர் எந்த இடத்தில் ஒரு சமண கோவிலை கட்டினார்? இரண்டாம் கீர்த்திவர்மனின் ஆட்சியின் போது சமண சமயத்தை சேர்ந்த அனகெரி இந்த இடத்தில் ஒரு சமண கோவிலை கட்டினார். சமண மதத்தைச் சேர்ந்த கிராம அதிகாரி ஒருவர் அனகிரி என்ற இடத்தில் சமண கோவிலை கட்டினார். சாளுக்கிய இளவரசரான கிருஷ்ணா எந்த சமண துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தார்? குணபத்ரா என்ற சமண துறவியை. சீன பயணியான யுவான் சுவாங் சாளுக்கிய பகுதிகளில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் அவற்றில் மகாயான, ஹீனயான பிரிவுகளை பின்பற்றும் எத்தனை பௌத்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறுகின்றார்? 5000 பௌத்தர்கள். சாளுக்கியர்கள் எந்த கல்வெட்டுக்களை சமஸ்கிருதத்தில் பொறித்துள்ளனர்? ஐஹோல் மற்றும் மகாகூடம் தூண் கல்வெட்டு. வாதாபியில் உள்ள ஒரு சாளுக்கிய அரசனின் எந்த கல்வெட்டு கன்னட மொழியை உள்ளூர் பிராகிருதம், அதாவது மக்களின் மொழி என்றும் சமஸ்கிருதத்தை பண்பாட்டின் மொழி என்றும் குறிப்பிடுகின்றது? 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு.
இரண்டாம் புலிகேசியின் தளபதியான ஒருவன் எந்த இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார்? சப்தாவதாரம். வரலாற்று ரீதியில் தக்காணத்தில் சாளுக்கியர்களே முதன்முறையாக எவற்றை பயன்படுத்தி கோவில்களை எழுப்பினர்? சற்றே மிருதுவான மணற்கல், சாண்ட்ஸ்டோன். வாதாபியில் எத்தனை விதமான கோவில்கள் காணப்படுகின்றது? 4 விதமான கோவில்கள். வாதாபியின் 4 விதமான கோவில்கள் யாவை? 2 கோவில்கள் விஷ்ணுவுக்கும் 1 கோவில் சிவனுக்கும் மற்றொன்று சமண தீர்த்தங்கரர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சாளுக்கியர்களின் கோவில்களை எவ்வாறு பிரிக்கலாம்? குடைவரை குகை கோவில்கள் மற்றும் கட்டுமான கோவில்கள் என பிரிக்கலாம். சாளுக்கியருடைய எது குடைவரை குகை கோவில்கள், கட்டுமான கோவில்கள் ஆகிய இரண்டுக்கும் பெயர் பெற்றது? வாதாபி. சாளுக்கியருடைய ஆட்சியில் எது கட்டுமான கோவில்களுக்கு பெயர் பெற்றது? பட்டாடக்கல், ஐஹோல். 634இல் உருவாக்கப்பட்ட எது இடைக்காலத்தில் புகழ் பெற்றிருந்த ஐயா ஒலே எனும் வணிக குழுமத்தின் தலைமையிடமும் முக்கியமான வணிக மையமும் ஆகும்? ஐஹோல். ஐஹோலில் எத்தனை கோவில்கள் உள்ளது? ஏறத்தாழ 70 கோவில்கள் உள்ளது. காலத்தால் முந்தைய கற்கோவில் எந்த கோவில்? லட்கான். காலத்தால் முந்தைய கற்கோவிலான எது தனித்தன்மை உள்ள வட இந்திய பாணியிலிருந்து வேறுபட்ட சிகரத்தை கொண்ட அழகான நேர்த்தியான மென்சாந்து மேற்பூச்சை கொண்ட தூணாகும்? லட்கான் கோவில். துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு கோவில் எந்த பாணியில் அமைந்துள்ளது? புத்த சைத்திய பாணியில். துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது? சற்றே மேடான தளத்தின் மேல் அரைவட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குசி மல்லிக்குடி என்னும் மற்றொரு துர்க்கை கோவில் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது? செவ்வக வடிவத்தில். சாளுக்கியர்கள் எந்த கோவில்களையும் கட்டினர்? சமண கோவில்களையும். எங்கு உள்ள சமண கோவில் சாளுக்கியர் காலத்து கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? மேக்குடியில் உள்ள சமண கோவில். மண்டப பாணியில் அமைக்கப்பட்டுள்ள சாளுக்கிய ஆட்சியினுடைய குகைகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றது? ஐஹோலில். துர்க்கை கோவில் ஐஹோல், விருப்பாக்ஷர் கோவில் பட்டாடக்கல். வாதாபியில் 4 குகைகள் உள்ளது. யார் கட்டிய மிகப்பெரிய குகை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது? மங்களேசன் கட்டிய. பாம்பு படுக்கையில் சயன கோலத்திலுள்ள விஷ்ணு நரசிம்மர் சிற்பங்கள் யாருடைய கலை மேன்மைக்கு நேர்த்தி மிகுந்த எடுத்துக்காட்டுகள்? சாளுக்கியரின் கலை மேன்மைக்கு. கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள எது அமைதியான சிறிய கிராமம் கலையழகும் நேர்த்தியும் மிக்க கோவில்களுக்கு பெயர் பெற்றது? பட்டாடக்கல். எந்த பகுதி அரச சடங்குகள் நடத்துவதற்கான இடம்? பட்டாடக்கல். 2ஆம் விக்கிரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவியான யாருடைய ஆணைப்படி விருப்பாக்ஷர் கோவில் கட்டப்பட்டது? லோக மாதேவியின் ஆணைப்படி விருப்பாக்ஷர் கோவில் கட்டப்பட்டது. பல்லவ அரசன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் எழுப்பிய கட்டுமான கோவில்களின் தனித்தன்மைகளை தழுவி எந்த கோவில் அமைந்துள்ளது? விருப்பாக்ஷர் கோவில். எந்த கோவிலில் கோவிலின் வடிவத்தை திட்டமிட்ட கட்டடக் கலைஞர், அதை உருவாக்கிய நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் ஆகியோரின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளது? விருப்பாக்ஷர் கோவிலில். விருப்பாக்ஷர் கோவிலின் கிழக்கு வாசலில் இடம்பெற்றுள்ள எந்த கல்வெட்டு இந்த கோவிலை வடிவமைத்த கட்டடக் கலைஞரை வெகுவாக பாராட்டுகின்றது? கன்னட கல்வெட்டு. விருப்பாக்ஷா கோவிலின் கட்டடக் கலைஞருக்கு எந்த பட்டமும் சூட்டப்பட்டது? திரிபுவாச்சாரியா, 3 உலகையும் உருவாக்கியவன் என்ற பட்டம். எந்த கோவில் சுவரில் இடம்பெற்றுள்ள பல சிற்பங்கள் அவற்றை செதுக்கிய சிற்பிகளின் கையொப்பத்தையும் கொண்டுள்ளது? விருப்பாக்ஷர் கோவில் பட்டாடக்கல். எந்த கிராமத்தின் தென்கிழக்கு மூலையில் பாபநாத கோவில் அமைந்துள்ளது? பட்டாடக்கல் கிராமத்தின். எந்த கோவில் விருப்பாக்ஷர் கோவிலை போன்ற அடித்தள கட்டுமான திட்டத்தின்படி கட்டப்பட்ட இந்த கோவில் வட இந்திய பாணியிலான சிகரத்தை கொண்டுள்ளது? பாபநாத கோவில்.
பாபநாத கோயில் வெளிப்புற சுவர்கள் எந்த சிற்பங்களால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது? ராமாயண கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் சித்தரிக்கும் தொடர் சிற்பங்களால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பாபநாத கோவில் இக்கோவிலின் கிழக்கு சுவரில் உள்ள ஒரு சிறிய கன்னட கல்வெட்டு கருவறையை வடிவமைத்தரின் பெயர் என்னவென்று குறிப்பிடுகின்றது? ரேவதி ஓவஜா என்று குறிப்பிடுகின்றது. பட்டாடக்கல்லில் சாளுக்கியர் எத்தனைக்கும் மேற்பட்ட கோவில்களை எழுப்பியுள்ளனர்? 10க்கும் மேற்பட்ட கோவில்களை. எது சாளுக்கிய கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை காட்டுகின்றது? பட்டாடக்கல்லில் சாளுக்கியர் 10க்கும் மேற்பட்ட கோவில்களை எழுப்பியுள்ளது. சாளுக்கியர்களின் இக்கோவில்களை எவ்வாறு பிரிக்கலாம்? இந்தோ ஆரியன், திராவிட கட்டடக்கலை என 2ஆக பிரிக்கலாம். எங்கு விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோவிலில் சில ஓவியங்கள் காணப்படுகின்றது? வாதாபியில். ஓவிய கலையில் சாளுக்கியர்கள் யாருடைய பாணியை பின்பற்றினர்? வாகடகர்களின். சாளுக்கியர்களின் ஓவியங்களில் பெரும்பாலானவை எந்த அவதாரங்களை பற்றியதாகும்? விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றியது. சாளுக்கிய ஓவியங்களில் மிக பிரபலமானது யாரால் கட்டப்பட்ட அரண்மனையில் உள்ளது? அரசன் மங்களேசனால் கட்டப்பட்ட அரண்மனையில் உள்ளது. குகை கோவில்களில் காணப்படும் ஓவியங்கள் அக்காட்சி நடன நிகழ்ச்சி ஒன்றை யார் கண்டுகளிப்பதாய் அமைந்துள்ளது? அரச குடும்ப உறுப்பினர்களும் மற்றவர்களும். இந்த ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் பல்லவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.